வயது முதிர்வின் காரணமாக ஒரு மூதாட்டி இறந்து போகிறாங்க. அவங்களுடைய உடலை வந்து பூத உடலை ஒரு மரப்பெட்டியில் வச்சு மண்ணில் புதைச்சிட்றாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேவையின் அடிப்படையில் அதை திரும்பவும் தோண்டி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி. அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட போது அந்த மூதாட்டி எப்படி இருந்தாங்களோ அதே போல் கொஞ்சம் கூட அந்த உடல் அழுகாமல், கொஞ்சம் கூட வந்து மாறாமல் அப்படியே இருந்துச்சு. இது அறிவியலா இல்லை அற்புதமா தெரியல. இது எங்கே நடந்துச்சு, அந்த மூதாட்டி யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்குது, பேசலாம். ஹாய், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். அமெரிக்காவில் மிசௌரி மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் சேவையில் ஈடுபட்டு வந்தவங்க தான் சிஸ்டர் வில்ஹெல்மினா ஸ்காட்டர். இவங்க கடந்த 2019 வருஷம் மே 29 வயது முதிர்வின் காரணமாக அவங்களுடைய 95வது வயதில் வந்து இறந்து போனாங்க. இறந்த அவங்களுடைய பாடியை ஒரு மரப்பெட்டிக்குள்ளே வச்சு அதோடு சேர்த்து மண்ணுக்குள்ளே வந்து மண்ணை தோண்டி புதைச்சாங்க. அந்த புதைச்ச பிற்பாடு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தேவையினுடைய அடிப்படையில் அதை தோண்ட முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த தேவாலயத்தினுடைய வழக்கப்படி அந்த சிஸ்டனுடைய உடலை வந்து அதை தோண்டி எடுத்து தேவாலயத்துக்கு உள்ளேயே புதைக்கணும் அப்படின்றத, அடக்கம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய முடிவு. அந்த ஒட்டுமொத்த உறுப்பினருடைய அந்த தேவாலயத்தினுடைய குழு உறுப்பினருடைய முடிவின்படி அதை தோண்டி எடுக்க முடிவு பண்ணாங்க. தோண்டவும் செய்தாங்க. அப்படி தோண்டும் போது அந்த பெட்டி அந்த மண் அரிச்சதன் காரணமாக ஒரு மூலையில் மட்டும் வந்து ஒரு இடத்துல வந்து அது ஓட்டை விழுந்திருந்தது. அந்த ஓட்டை வழியே என்னன்னாக்க இங்கே உள்ள அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருந்த அந்த வில்ஹெல்மினாவுடைய அந்த கால் வந்து அந்த ஓட்டை வழியே தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்து அந்த மண் தோண்டவங்களை பார்த்தோன்னா அதிர்ச்சி அடைஞ்சு வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. விஷயத்தை சொன்ன உடனே அதை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணாங்க. ஆனால் அங்கேருந்து சக சிஸ்டர்லாம் அவங்க என்ன சொன்னாங்கனாக்க, அது எதுக்கு தேவையில்லாமல் போய் அதை வந்து திறந்து பார்க்குறீங்க, அது உள்ளே வந்து வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த ஹோல் வழியாக பார்க்கும்போது வந்து கால் முழுசாக இருந்தது. அதனால் வந்து அதை திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஒட்டுமொத்த மெஜாரிட்டியினுடைய அடிப்படையில் திறந்து பார்க்கலான்னு முடிவுக்கு வராங்க. அதை திறந்தும் பார்த்தாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எப்படி அந்த பாக்ஸ்குள்ளே வச்சாங்களோ அவங்க அப்படியே இருந்தாங்க. இந்த கை இப்படி வச்சுருந்தாங்க. அந்த கை மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்ட்டான மாதிரி இருந்துச்சு. அதுவும் கூட ட்ரையான மாதிரி இருந்தது. ஃபேஸில் இருந்து உடம்புல இருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. இது அதிசயமாக இல்லை அறிவியலான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பித்து காட்டு தீ போல் பரவுச்சு. அந்த நகரம் ஃபுல்லாக இருந்த மக்கள், மிசோரியில் இருந்த மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து தேவாலயத்திற்கு வர ஆரம்பித்தாங்க. உடனே அங்கே இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்கனாக்க, சரி இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இதை வந்து நம்ம வந்து தடுக்க வேண்டாம், பொதுமக்கள் வந்து பார்க்கட்டும். அதே சமயத்தில் வர்றவங்க வந்து அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும், வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஆனால் இதை யாரும் வந்து ஷேர் பண்ணி வெளியுலகத்துக்கு தெரிவிக்க வேண்டாம், ஏன்னா இதை போய் பப்ளிசிட்டிலாம் பண்ண வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனாலும் அப்படி அந்த நகரத்திலிருந்து வந்த மக்கள் வந்து அதில் யாரோ ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு போய் அதை வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து வெளியில் ஷேர் பண்ணாங்க. அந்த வீடியோ வெளியில் ஷேர் பண்ணது மூலிமா தான் அது வெளியுலகுக்கு தெரிய வந்துச்சு. எல்லோரும் பார்த்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வெளியான உடனே அதை பார்த்த இன்னும் பல பேர், அந்த மாகாணத்தில் இருந்தவங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த நகரத்தில் இருந்த சேர்ந்த அந்த மக்கள் வந்து கூட்டமாக அந்த தேவாலயத்தை நோக்கி வந்து அந்த சிஸ்டர் வில்ஹெல்மினாவுடைய ஸ்காட்டனுடைய அவனுடைய பாடியை வந்து பார்க்கறதுக்காக வந்து பார்த்துட்டு போனாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது நமக்கு தெரிஞ்சவங்க யாருனாவது வந்து இறந்து போயிட்டாங்க, நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பாடி எடுக்கிறதுக்கு நம்ம சீக்கிரமாக நம்ம போய் பார்த்துடணும் சொல்லி நம்ம அவசரமாக கிளம்பி போவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போகிறதுக்குள்ளே வந்து அவங்க பாடி எடுத்துருவாங்க. அதை போய் ஏன் அது நாங்கள் வரத்துக்குள்ளே எடுத்தீங்க, மூஞ்ச கூட பார்க்க முடியல, ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்கும்னாக்கா, இல்லை உடம்பு தாங்காது, அது வந்து உடம்பு சொல்லாமல் இருந்தவங்க, அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அப்போது ஒரு நாளைக்கே ஒரு 24 மணி நேரத்துக்கே அந்த இறந்த உடல் தாங்காது அப்படின்றது ஃபேக்ட். அப்படின்னா இது 4 வருஷம் வரைக்கும் எப்படி வந்து இது கெடாமல் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். இந்த கேள்விக்கான விடை வந்து அந்த வெஸ்ட் கரோலினா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர், தடயவியல் மற்றும் மானுடவியல் துறையினுடைய இயக்குனர் நிக்கோலஸ் பசவெல்லா அவர்கிட்ட கேட்டப்போ அவர் ஒரு விளக்கம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த மாதிரி வந்து புதைக்கப்பட்ட உடல்களை வந்து தோண்டி எடுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப அரிதாகவே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதனால் இது வந்து மொத்தமாக மற்ற இது கூட சேர்ந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து பொதுமைப்படுத்தி பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் நம்ம எகிப்து பிரமிடுகள், அதே போல் வந்து ஐரோப்பாவில் வந்து போப்பாடிகள், இது எல்லாமே வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து இதை வந்து பாதுகாத்து வைக்கிறாங்க, உடல்கள் கிடாத மாதிரி. இது ஏற்கனவே நடக்கிற நிகழ்வு தான்.
ஆனால் இந்த சிஸ்டருடைய உடல் மட்டும் இந்த மாதிரி வந்து இது அந்த எகிப்து பிரமிடுகள் மாதிரியோ போக்பாடிகள் மாதிரியோ அந்த மாதிரி வந்து அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி பாதுகாக்கணுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அதுக்குரிய இதெல்லாம் செஞ்சு அந்த ஃபார்மாலிட்டிலாம் பண்ணி அப்படி இது பாதுகாக்கப்பட்ட பாடி கிடையாது. அப்படி நார்மலாக சாதாரண புதைக்கப்பட்ட பாடி எப்படி இந்த இத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னாக்க, நீங்கள் மண்ணில் புதைச்ச பிற்பாடு மண்ணுக்குள்ளே போய்ட்டு அங்கே வந்து ஆக்சிஜன் கம்மியாக தான் இருக்கும். அப்போது அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற டயத்தில் அந்த மனித உடல்கள் மீது வளரக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் அணுக்கள் அதனுடைய வளர்ச்சியை வந்து இந்த குறைவான ஆக்சிஜன் அப்படின்ற லெவல் வந்து கட்டுப்படுத்திடும். அது வளர்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இல்லை. ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் தான் வளரும். இந்த அடிப்படையில் பார்த்தா இந்த அறிவியல் காரணத்தை இதை பொறுத்து பார்க்கணும். அதனால் இந்த உடல் கெட்டு போகாமல் இருந்திருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னார். இந்த பேராசிரியர் நிக்கோலஸ் சொன்ன இந்த காரணம் அது உங்களுக்கு வந்து கன்வின்சிங்காக இருக்கா? இதை பார்த்து கொண்டிருக்க வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.